எதுக்கு மஞ்சள் கயிறு? உங்க மகள் லட்சுமி கல்யாணம் செய்யலாம் என்கிற எண்ணத்துல வந்திருக்கேன். என் பிள்ளைக்கு கல்யாணமா? கல்யாணத்துக்கு பேச்சுக்கிற இடமே கிடையாது, கல்யாணமே கிடையாது. அத்தை டேய் என்னது? அத்தைன்னு சொல்லலடா அறிவு கட்ட பயலே. மாமி மாமின்னு சொல்லலடா மான கட்ட பயலே. ஆண்டி டேய் அதாவது கையிலே காசு இல்லாதவருக்கு தாசியோட தஞ்சவாடா, சுத்தவரை வேதியில திண்ணை விட்டு கீழறங்கி வெளியே போட நாயை என்று சொல்லுகின்றாள். வெளியில போ நாயை என்று சொல்லுகிற போது அப்போதான் இவனுக்கு தலைக்கு பிடிக்குது. அதாவது அன்றைக்கு என்னுடைய தாயும் தகுப்புன்னு சொன்னார்கள். எவ்வளவோ சொன்னார்களே, நம்ம தாசியை நம்பாதே தரம் கெட்டு போய் விடுவாய், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை நடு தெருவில் விட்டுருவோன்னு சொன்னார்கள். அந்த வெளியில போ நாய் என்று சொன்ன வார்த்தையை காதலி கேட்டனே, மடியில கொஞ்சம் திருநீர் வைத்திருந்தேன். ஏன்னா வேதியர் பத்தியில இதுலயும் கோயில்ல பூஜை செய்யறவரு அந்த திருநீர் எடுத்து அப்படி பட்டைய போட்டா நேரில் தூக்கி தலையில போட்டு நமக்கு இப்படி ஒரு நிலை வந்து விட்டது. அப்படி இந்த எண்ணம் கொண்டு வேலவ வேதியானவன் என்று இப்படி வருகின்ற தெரியுமா? எப்படி புலம்பி வருகின்றாய்? வாயோரவே அல்லாது கையோரவே காணவில்லை, வாயோரவே அல்லாது கையோரவே காணவில்லை, பரதேசம் போகவில்லை பாவியவள் துணிந்தானே, அவளாசை அடிதனே மனமறியே அது குறியாய் நடந்தாய் வெறியனோ, அது குறியாய் நடந்ததே, அது குறியாய் நடந்ததே வெறியனோ. இப்படியாக வேல வேதியானவள் ஆயிரம் அல்லாதே கைவரவே காணவில்லையே, விட்டு புலவரது கிடையாது. தாசியை நம்ம இப்படி தரம் கொண்டு போய்விட்டமே, இனி ஒருபோதும் தலையில விட்டு போனானே தலைவாசல் மிதிக்க கூடாது. வாய்வுறவு அல்லாது கை உறவு கண்டனிலேயே கடவுளை என்று அவன் மன கல்வலையோடு வருகின்ற போது மனதிலே நினைக்கின்றான். தாசிக்கு நம்ம என்னெல்லாம் கொடுத்தோம் தெரியுமா? கோடி கோடியாய் கொடுத்து கோமகளாய் வாழ வைத்தேன், தேடி வைத்து செல்வம் எல்லாம் தேடி அவளுக்காக நான் செலவு செய்தேன். பேசி குணத்தை காட்டிவிட்டால் வேதனையை கொடுத்து விட்டாள். இன்று அவளுடைய வேடம் கலைந்தது, நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டேன். உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் தலைவாசல் மிதிக்க கூடாது என்று சொல்லி நடந்து நடந்து முள்கள் நிறைந்த முள்காட்டிலே வந்து கள்ளிமர நிழலிலே முப்படிகள் உண்டு என்று அமர்ந்திருக்கின்றார். அப்படி அவன் அங்கு அமர்ந்திருக்கிறேன். சரி, லட்சுமியானவள் நாட்டியத்தை முடித்து விட்டு அண்ணனை பார்த்து சொல்றா, அண்ணா நமக்கோ நாட்டியமும் முடிந்து விட்டது, ஆனா கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு நீங்க மெதுவா வாருங்கண்ணா, என்ன தேடி அவர் வந்திருப்பார், நான் போயிட்டு வரட்டுமா? லட்சுமி கழுத்து நிறைய நகைகள் போட்டிருக்கிறான், பார்த்து எடுத்து மெதுவா பத்திரமா போகணும். பார்த்து எடுத்து தான் போவேன்னா நீங்க மெதுவா வாருங்க அப்படின்னு சொல்லி அரண்மனையிலே ஓடோடி வருகின்றாள். ஓடோடி வந்து கேட்கிறான், அம்மா மகளே, அம்மா மகளே, அம்மா என்ன வரது இருக்கட்டு, அவர் வந்தாரா? அம்மா இரவு முழுவதும் நாட்டி அடி ரொம்ப களைப்பா வந்திருப்பா. நீ அவரை பத்தி கேட்கணும், முதல்ல நல்ல குளிச்சுட்டு எடுத்து ஜம்மு வா. அம்மா என்னடி அவர் வந்தாரா? அவங்க வந்தாங்களா? எடி வந்தாரடி கேக்குறீங்க மகளே? வந்தாரா? வரவில்லையா? வரவில்லையா? என்ன ஆசை நாயகனா நாயகனா? வரவில்லையா? 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 என்ன ஆசை நாயகனா நாயகனா?
அவர் வந்தாராமா? யாரடி கேக்குற? அவர்தாம்மா அந்த வேதியர். எடி வேதியரை பத்தி நீ இன்றோடு மறந்து விடு. என்னம்மா சொல்றீங்க? வேதியனை நம்பி நீ வேதியனை நம்பி பின்னால போன நீ சொன்ன இரண்டு பேரும் திருவோடு எடுத்து ஒவ்வொரு தெருவிலும் பிச்சை தான் எடுக்கணும். ஐயோ அம்மா என்ன சொல்றீங்க? அவர் வந்தாரா? நீ இருக்கிற அழகுக்கு, நீ பாடுற பாட்டுக்கு, நீ குலுக்குற குலுக்குக்கு சரி உனக்கு எத்தனையோ சம்பந்தங்கள் நம்ம ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கு. நம்ம ஊரு பண்ணையார் இருக்காரு. நம்ம ஊரு பண்ணையாரு கெட்டுனா ஒன்னதான் கெட்டுவனி ஆளுக்கு மேல ஆளு விட்டுட்டு இருக்காரு. பண்ணையாருக்கு மகன் ஒரு கதையில புல்லட்டு போட்டு அடிக்கிறான். எதுக்கு? ஒன்னால அவங்க தகப்பனுக்கு மகனுக்கு அங்க சண்டை. ஐயோ அதனால நான் சொல்றதை கேட்கல. நீ மகனை கட்டிக்க, நான் தகப்பனை கட்டிக்கிட்டு நல்ல குடும்பம். உன் பேரை சொல்லி எனக்கு ஒரு வாழ்க்கை அமையட்டு. அம்மா எனக்கு எனக்கு முறை வராது இல்லம்மா. முறையெல்லாம் இப்ப யாரடி பாக்குறேன்? நம்ம குடும்பத்துல முறையாவது. அம்மா எனக்கு பண்ணையார வேண்டாம், பண்ணையாருக்கு மகனை எனக்கு வேண்டாம். வாழ்ந்தாலும் அவரோட செத்தாலும் அவரோடு. அவர் இல்லாத இடம் எனக்கும் தேவையில்லை. இல்ல நான் தான் வேலவனுக்கு மருந்து போட்டு சொன்ன, எனக்கு தெரியாம வேலையும் உனக்கு மருந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வேதியன் இல்ல நம்ம இடத்துல ஒரு பொழுது இருக்க மாட்டேன்னு சொல்லி வேதியன் நடந்து சென்ற தடத்தை தொடர்ந்து தெரியுமா? எப்படி ஆட்டமுடல் வேதியேனா, ஆட்டமுடல் வேதியேனா, ஆட்டமுடல் வேதியேனா, சுந்தர பாதை வழி, சுந்தர பாதை வழி, வேட்டமுடல் வேதியேனா, வேட்டமுடல் வேதியேனா, நாட்டமுடல் வேதியேனா, நடந்ததோடு பாதி வழி, நடந்தவளே மறையவர்கள் மயிலதேவோ, நடந்தவர சாலை வழி, நடந்தவர சாலை வழி, நடந்ததொரு சாலை வழி, மணிமதரான் இளம் கடந்தாள், மணிமதரான் இளம் கடந்தாள், சாலை வழி, சாலை வழி, சாலை வழி, இப்படியாக லட்சுமியானவள் வேதியில நடந்து சென்ற கால் நடத்தை பார்த்து நடந்த நடத்தை பின்னால் எங்க வருகிற தெரியுமா? அந்த முக்காட்டிலே வருகின்றார் லட்சுமியானவள். முழுக்கள் நிறைந்த முள் காட்டிலே வருகின்ற போதே கள்ளி மர நிழலிலே அமர்ந்திருக்கின்றான் வேலவன். நம்ம வேலவனை கண்டதே லட்சுமிக்கு ஆனந்த கண்ணீர் சொல்கின்றது. நம்முடைய வேதிரதோ அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி ஓடி வருகின்றாள். ஐயா வேதியரே, லட்சுமி இக்காட்டில் தனி வரவு ஏது வகை செய்தோ செக்காடோ எருததுவோ எருததுவோ தானி எருததுவோ தானி கடெல்லாம் தேடினே முக்காடு வேதியரே மோசவரோ எழுந்தறியோ என உரைத்த ஏந்திலையில் முகநாகி என உரைத்த லட்சுமியானோடு வருகின்றாள். லட்சுமி உங்களை தேடி தேடி நான் எங்கெல்லாம் அழைத்து வருகிறேன் தெரியுமா? சொல்லுமா லட்சுமி. ஐயா வேதியரே, காடு இருந்தது போல் தெருக்களாக தேடி வருகின்றேனே லட்சுமி. அதாவது நீ என் மீது பாசமாக தான் இருக்கிற. உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு உன்னது அரண்மனைக்கு வருகின்ற போது உன் தாய் இருக்கின்றாலே சிவகாமி என்னை பார்த்து என்ன சொன்னால் தெரியுமா? கையில் காசு இல்லாத
அவனுக்கு தாசி வீட்டில் இடம் கிடையாது. வெளியில போ நாயே என்று விளக்கு மாத்த கையில் எடுத்த. ஐயோ, எங்க அம்மா வயசான காலத்துல ஏதாவது சொல்லி இருப்பாங்க. இதையெல்லாம் நீங்க பெரிதாக என்னலாம வாரீங்களையே வீட்டுக்கு போகலாம். லட்சுமி, என் தலையேறுபட்டு போனாலும் உன் தலைவாசல் மதிப்பதில்லை. அதனால லட்சுமி ஒருபோதும் வருவதாக இல்லை. அப்படியான நீங்கள் வரவில்லை என்றால் நானும் எங்கிருந்து போக போறது இல்லை அப்படின்னு சொல்லு. ஐயா வேதியரி லட்சுமி, வேம்போதானா நமக்கு, வேம்போதானா நமக்கு.